இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமையுள்ள இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய பாதைகளை கர்த்தர் நமக்கு நீதிப்படுத்தும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அவர் நம்மை நடத்துகிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். சங்கீதத்தின் புஸ்தகம் 23 சங்கீதம் 3வது வசனம், அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்மை நடத்துகிற தேவன் நீதியின் பாதையிலே நடத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள ஒரு நீதியான மாறாத மகிமையான ஒரு பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவன் தான் நம்மை நடத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறீர். அநீதி நிறைந்த உலகத்தில், அந்தகாரம் நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் இன்றைக்கு நீ நானும் நடத்தப்பட வேண்டுமானால் நம்மை கர்த்தர் நீதியின் பாதையில் நடத்த வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 63 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவி இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக்க அவளுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை அவருடைய மகிமையின் புயத்தினால் நம்மை நடத்துகிறார். இஸ்ரவேலை தமது மகிமையின் புயத்தினால் நடத்தினார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். எப்படி நடத்தினார்? தமது பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு மோசேக்கு தனது வலதுகையை பிடித்து அவரை நித்திய கீர்த்தி உண்டாக செங்கடலை 2ஆக பிளந்து அது ஒரு வெட்டாந்தரை போல் கர்த்தர் மாற்றினார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, மறந்துவிடக்கூடாது. அவர் நடத்துகிற பாதைகள் அனைத்தும் நித்தியமாகவே இருக்கும். அது மாறாத பாதையாக இருக்கும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 21, 22 வாசித்தோமானால், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்தை கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவளுக்கு மதிலாக நின்றது. என அன்பான தெய்வ ஜனமே, தேவனாய கர்த்தர் செய்கிற காரியம் அனைத்தும் அற்புதமாக இருக்கும். அவர் வனாந்தரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருவதற்கு முன்பாக செங்கடலை 2ஆய் பிளந்தார். என அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காலைவெளியிலே தேவன் உனக்கு செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உன்னை நடத்தி செல்லுகிற உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன்னை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்த தேவன் உன்னை அழைத்து வரவில்லை. இந்த உலகத்திலே தாயின் கருவிலே உன்னை பிரித்தெடுத்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை நான் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்ம நடத்தும் பொழுது அவர் நீதியின் பாதையிலே மகிமையான பாதை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பார்த்திருக்க முடியாது ஒரு மகிமையின் வாசலை கர்த்தர் திறந்தார், ஒரு வழியை கர்த்தர் திறந்தார். எகிப்தின் சேனைகள் அசைந்து நடுங்கினது. ஏனென்றால் தேவன் திறக்க முடியாத திறக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளையே, பார்வோன் அதை கண்டு பயந்து நடுங்கினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் 2ஆய் பிளந்தது. அது ஆச்சரியமான காரியம் அல்லவா? யாரும் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அவர்களை நடத்தும் பொழுது அது நீதியின் பாதையாக இருக்கும். அது தீமையான பாதையாக இருக்காது. அது அசுத்தமான பாதையாக இருக்காது. ஏனென்றால் உன்னை வலகரம் பிடித்து நடத்துகிற தேவன் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் செங்கடலை பிளந்ததைப் போல உன் வாழ்க்கையில் சில நன்மைகளை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையில் தைரியமாயிரு. உன்னை நடத்துகிறவர் நீதியின் பாதையில் நடத்துவார். உனக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்து உன்னை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தும். நீரே எங்கள் தேவனாக இருக்கிறீர். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த காலையிலே நீர் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். நீர் எங்களை கர்த்தாவை முற்றுமுடிய நடத்த வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும், பாதுகாத்துள்ளோம் ஐயா. தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.